ராமேஸ்வரத்தில் +2 மாணவி பள்ளி செல்லும் போது குத்தி கொல்லப்பட்ட விவகாரத்தில் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து உறவினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? ராமேஸ்வரத்துல சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவி 12வது படிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல இந்த மாணவி பள்ளி செல்லும் போது அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் அந்த பெண்ணை காதலிக்க வற்புறுத்தி இருக்காரு. அந்த பெண் காதலிக்க மாட்டேங்கிற தெரிவித்ததன் அடிப்படையில அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா முனிராஜ் கத்தியால குத்திருக்காங்க. சம்பவ இடத்துலயே அந்த பெண் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்துல உள்ளவங்க அந்த மாணவியை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை கொண்டு சோதனை செய்த போது அந்த மாணவி உயிரிழந்து தெரிய வந்தது. இது சம்பந்தமாக அந்த +2 மாணவியை குத்தி கொலை செய்த முனிராஜ் என்பவரை தற்பொழுது ராமேஸ்வரம் துறைமுக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த மாணவியின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த மாணவியின் உறவினர் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அந்த அரசு மருத்துவமனையில கூடியிருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா அங்கிருந்து நடந்து ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்துக்கு சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வராங்க. அந்த போராட்டத்தை என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, மாணவியை கொலை செய்த அந்த முனிராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போலீசார் காவல் நிலையத்தில் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தும் அவங்க கேட்டவாறு தெரியல. அந்த மாணவி உடனே அந்த முனிராஜை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தற்பொழுது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.